ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ரகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 7/4/2026 விஷுவ வருடம் பங்குனி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. மாலை 3:05 பின்பு சஷ்டி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் அனுஷம். அதிகாலை 2:21 பின்பு கேட்டை. பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8 மணி வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3:4 வரை, யம கண்டம் காலை 9 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12 1:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அசுபதி பரணி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 3. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 7ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சு களை கட்டும். கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டு தேவைகளுக்கு மத்தியில் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க ஐயனார் சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UI. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய, உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய உன்னதமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனதில் தோன்றும் மயக்கங்களுக்கு தயக்கம் காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியை சார்ந்தவங்க அக்னிலிங்க பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VJ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும். நம்பிக்கையோடு செயல்பட்டு நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துல்லும் மனதிற்குள் வெல்லும் நோக்கத்தை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க பட்டத்தரட்சியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WK. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகளுடன் சேரும். நல் எண்ணம் உள்ளவங்களை சந்திக்கக்கூடிய, நல்ல நல்ல விஷயங்களை சிந்திக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலை போன்று தெரிந்தவர்கள் கூட நிலையாக வாழ்ந்ததில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசியை சேர்ந்தவங்க கோரம்ப கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XL. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் தொடரும். விட்டு போன உறவுகளை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பகலில் மட்டும்தான் நிழலுக்கும் பூமிக்கும் உறவு என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சார்ந்தவங்க
சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செண் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JX. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அடி மனது ஆசைகள் நிறைவேறும். கடந்த கால வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூட வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொழியில் சொல்ல முடியாத காதலை விழியில் சொல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IW. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய, ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலே இல்லாத வாழ்க்கை கரடு முரடானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தேவி செல்வ நாயகி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வாடமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HB. விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். எதிரிகள் உதிரியாகக்கூடிய, ஏமாற்றம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய, ஒரு சில எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனையை பங்கு போட்டால் சொந்த பந்தம் எங்கும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க மாங்கல்யேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU. தனுஷு ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும். வியாபாரம் விரிவடையக்கூடிய, வியாபாரத்துறையில் அபாரமான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பங்கள் என்பதும் துன்பங்கள் என்பதும் அன்புக்கு கிடையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க அண்ணன்மார் சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் பெருமைகள் சேரும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் திணிக்கப்பட்ட விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க படவீட்டம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ES. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டங்களால் நட்டங்கள் தவிர்க்கப்படும். அலுவலகத்தில் ஆதரவு பெருகக்கூடிய, உத்தியோகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேண்டாத விஷயங்களை தீண்டாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க வேம்புளி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும். புதிய நட்புகள் அல்லது பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுத பிள்ளைக்கு பால் கிடைக்கும். அழுதுகிட்டே இருந்தால் உலகம் சிரிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CQ. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.